योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। மறுபடியும் ஒரு நாள் காலை பொழுதில் பகவானுடைய திவ்யமங்கள நாமத்தை பாடி இந்த நாமத்தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பகவானிடம் எதை சமர்ப்பித்தாலும் அது பன்மடங்கு பெருகி நம்மிடம் வரும். ஆக இந்த நாள் முழுவதும் பகவானுடைய நாமத்தினால் நிரப்புவோம். இன்றைக்கு மறுபடியும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் தெரியும், சன்னதி தெரு வீட்டில் பகவான் அவரிடம் மிகவும் பக்தியோடு இருப்பவர்களுக்கு ஒரு அழகிய தன்னுடைய படம் ஒன்றை தருவது வழக்கம். அவர் கையாலேயே அதை தருவார். அது பூஜைக்குரிய படம். அது சோபனா ஆஃப்செட்டில் பிரிண்ட் ஆகி வந்தது. திரு ஜனார்தனன் அவர்கள் அதை செய்து கொடுத்தார்கள். அந்த படம் இன்றும் ஆசிரமத்தில் முக்கியமாக வருபவர்களுக்கு, நிறைய சேவை செய்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து வருகிறோம். அதை வாங்குவதற்கும் ஆசிரம ஸ்டாலில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பற்றி பகவான் மிகவும் விசேஷமாக சொல்லியிருக்கிறார். நமக்கு முன்பே தெரியும், பார்த்து கொண்டிருந்தோம். எங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனை பற்றி இந்த பிச்சைக்காரனின் நண்பர்கள் கூடி பேசுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஆசிரமம் இருக்கிறது என்று சொன்னார். எப்பேற்பட்ட அருள் வாக்கு! 2 பேர் கூடி அவரை பற்றி பெருமையாக நாம் பேசினோம், பக்தியோடு பேசினோம் என்றால் அந்த இடம்தான் ஆசிரமம். அங்கு இந்த பிச்சைக்காரன் மிகவும் சந்தோஷமாக தங்குவான் என்று சொன்னார். சந்தோஷமாக இருக்கிறான். அதே போல் அந்த படமானது இந்த சோபனா ஆஃப்செட்டில் பிரிண்ட் ஆகி அவர் கையாலேயே கொடுக்கப்பட்ட அந்த படமானது எந்த வீட்டில் இருந்தாலும் அது ஆசிரமமே என்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனுடைய அந்த படத்திற்கு முன்பு ஒரு பழைய சாதத்தை வைத்து நைவேத்தியம் செய்து அதை பிரசாதமாக சாப்பிட்டாலும் இந்த பிச்சைக்காரன் அதில் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். பிறகு இந்த பிச்சைக்காரனுடைய அந்த படத்திற்கு முன்பு பழைய உடைகளை வைத்து பின்பு அதை எடுத்து அணிந்து கொண்டாலும் இந்த பிச்சைக்காரன் மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று சொல்கிறார். எவ்வளவு எளிமையாக மகாத்மாக்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமே மிகவும் கடுமையான தவத்தை எளிமையாக ஆக்குவதற்குத்தான். கலியுகத்தில் நம்முடைய உடம்பானது உணவை சார்ந்து இருக்கும் உடம்பு. மனம் சாதாரணமாகவே பலகீனமாக இருக்கு. ஆக இந்த கலியுகத்தில் பகைமையும் வன்முறையும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு எளிமையாக எப்படி ஒரு வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். இந்த படத்திற்கு முன்பு 2 ஊதிபத்திகளை ஏற்றி அதை சுற்றி பிறகு சில நிமிடங்கள் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அது நிறைவேறும் என்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதைவிட எளிமையாக ஒரு வழிபாட்டு முறையை யார் சொல்லித்தர முடியும்? இதை கூட நாம் உபயோகித்து கொள்ளாமல் இருந்தோமானால் நாம் எப்பேற்பட்ட முட்டாள்கள்! மிக மிக எளிமையாக தன்னுடைய நாமத்தை கொடுத்து இந்த நாமத்தை பாடும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் அந்த க்ஷணமே இந்த பிச்சைக்காரன் என்று கூட சொல்ல மாட்டார், என்னுடைய தந்தை அங்கு பிரசன்னமாகி விடுகிறார் என்று வாக்குறுதி சொன்ன பகவான் தன்னுடைய இந்த பிரத்யேக ஸ்பெஷல் படத்தை கொடுத்து இதற்கு முன்பு 2 ஊதுபத்திகளை ஏற்றி வைத்து 2-3 நிமிடங்கள் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக பழைய சாதத்தை வைத்து
நைவேத்தியம் செய்து அதை பிரசாதமாக சாப்பிட்டாலும் இந்த பிச்சைக்காரனுக்கு சந்தோஷம். பழைய உடைகளை வைத்து பிறகு அதை அணிந்து கொண்டாலும் இந்த பிச்சைக்காரனுடைய அருள் கிட்டும். எல்லாவற்றிற்கு மேல் இந்த எளிய படம் இருக்கும் இடங்கள் எல்லாம் ஆசிரமம் தான் என்றும் சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி பேசினார். அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஏற்கனவே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விசிறியையோ அல்லது கொட்டாங்குச்சியையோ அல்லது அவருடைய ஒரு அசைவையோ அல்லது அவருடன் நமக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு அனுபவத்தையோ நினைத்தாலே அந்த இடத்தில் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் கொட்டும் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு எளிமையாக ஒரு வழிபாட்டை ஆக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக ஆக்கி தன்னுடைய திருநாமத்தை தந்து தன் வாழ்க்கை முழுவதும் தான் சொல்லிய உபதேசங்களை கடைபிடித்து வாழ்ந்து காட்டி இன்றைக்கு நமக்கெல்லாம் இதோ இந்த ஆசிரமத்தின் நடுவில் இந்த பிரதான் மந்திரில் மிக மிக ஒளிமிக்க வடிவமாக பார்ப்பதற்கு பலருக்கு இது கருப்பாகவும் வெறும் சிலையாகவும் தோன்றலாம். ஆனால் விசேஷ கண்களை உடையவர்களுக்கு எவ்வளவு ஒளிமயமாக அவர் அங்கு நிற்கிறார் என்பது தெரியும். நாம் பகவானுடைய திருநாமத்தை பாடும் பொழுதெல்லாம் அந்த உருவத்தில் அசைவுகள் தோன்றுவதை பார்க்க முடியும். அவர் அந்த மூர்த்தியிலிருந்து வெளிவந்து நடமாடுவதையும் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்வதையும் சில சமயங்களில் நட்டனமிடுவதையும் பார்க்க முடியும். ஆக பகவானுடைய இந்த ஒரு சிறந்த உபதேசத்தை நாம் உபயோகித்துக் கொள்வோம். இந்த எளிமையான வழிபாட்டை செய்து நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வோம். எல்லாவற்றிற்கு மேல் மகா பிரசாதமாக திகழும் அவருடைய நாமத்தினால் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நிரப்பி அதை திருநாளாக பெருநாளாக பொன்னாளாக ஆக்குவோம். ஜெய் கௌராம் சரத்குமார்.